ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கான இல்ல. அதுதான் பெரிய அதிசயமே. அதாவது அதான் உங்களுக்கு ஓட்டு சதவீதம் சொன்னேன் இல்லையா? இப்போ புதிய ஜெனரேஷனுக்கான மாற்றம் உருவாயிருக்கு. அவங்க ஒரு மாற்றம் வேணும். அடுத்து புதுசா இந்த திராவிட ஆட்சிலாம் புதுசா வேணும். அப்படி பார்க்குறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அப்படி பார்க்குறபோது அதான் விஜய் 3 இடத்துல முதல் இடத்துல வராரு. அண்ணாமலை 2வது இடத்துல. அண்ணாமலை வந்து இப்போ சைலன்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த கடந்த ஆண்டுகள் செய்த அரசியல் தாக்கங்கள் இருக்கு இல்லையா? அது இந்த புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்கள் மத்தியில வந்து ஒரு மனத்த கவர்ந்த தலைவரா அண்ணாமலை இருக்கார். அ அ அது மாரி வந்து இந்த மனதை கவர்கின்ற தலைவரா அடுத்து சீமானும் இருக்கார். பெண்கள் இளைஞர் ஓட்டுகளை பிரிக்கிறதுல அதில் சீமான் இருக்கார். பெண்கள் மீதான அவர் பேசுறத வந்து ஏத்துக்கிறாங்க. கருத்துக்களை வந்து நல்ல கருத்துன்னு ஏத்துக்கிறாங்க, பண்றாங்க. ஆனா ஓட்ட போறதை சிந்திக்கிறாங்க. அதுதான் சீமானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல கருத்தியல், சொல்லியல், பொருளடக்கம், வரலாறு எடுத்து சொல்வது இதெல்லாம் சிறப்பு. ஆனால் வாக்க தான் அவருக்கு மாறதான் மைனஸ். தேர்தல் அரசியல் தான் பிரச்சனை அவருக்கு இருக்கு. அப்படி போகிற சீமான் அவர்களையும் அந்த பெண்கள், இளைஞர்கள், மற்ற மக்கள் காணுவதில் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. நல்ல கருத்தியல் இருக்கு. ஆனால் இது வாக்கா வரும்னா விஜய்க்கு வாக்கா வரும். அண்ணாமலை ஒரு அமைப்பாவோ ஒரு கட்சியாவோ எதிர்காலத்தில் ஒரு தலைவனா உருவெடுத்தார்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் 2031 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26க்கு பிறகு அந்த இடத்துல 31 லட்சம் வச்சுங்களேன். அண்ணாமலை, விஜய், சீமான், உதயநிதி இந்த காம்போ தான் அடுத்த தலைமுறைக்கான அரசியல். GT Holidays, South India's #1 travel brand.